பிரைஸ் தி லார்ட். வேதாகமம் மொத்தம் 66 புத்தகங்களை உள்ளடக்கியது. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை 39 புத்தகங்களையும், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முதல் வெளிப்படுத்துதல் வரை 27 புத்தகங்களையும், மொத்தம் 66 புத்தகங்களை இது உள்ளடக்கியது. நாம் தினந்தோறும் இந்த வேதாகமத்தை தியானிக்கின்றோம், தினந்தோறும் இந்த வேதாகமத்தை படிக்கின்றோம். இந்த வேதாகமத்தை குறித்து நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் நம்ம அதிகமாக ஆழமாக தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த வேதாகமம் ஒரே நாளில் எழுதப்பட்டது இல்லை. பல்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது, பல்வேறு சூழ்நிலையில் எழுதப்பட்டது, பல்வேறு மக்களுக்காக எழுதப்பட்டது. ஒரே விதமான மக்களுக்கு இது எழுதப்படவில்லை. சரி, இந்த வேதாகமத்தை எழுதியது யார்? தேவ மனிதர்கள் எழுதினார்கள். அவர்கள் எப்படி எழுதினார்கள்? அதுதான் பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் கூறியுள்ளார். அவர் சொன்னது என்னவென்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வேதாகமத்தை எழுதியது தேவனுடைய ஆவி. மனிதர்களை மனிதருடைய உதவியுடன் தேவ ஆவியானவர் இந்த வேதாகமத்தை நம்மளுக்கு எழுத்து வடிவில் எழுதி கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டது? அதே வசனத்தில் நாம் தொடரலாம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி, இது மட்டுமா, உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்புக்கு சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படி இந்த வேத வசனங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் அனுதினமும் இதை படிக்கிறோம். வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசிக் கொள்கிறார். இதற்கு மேலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வேதாகமத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அர்த்தத்துடன் என்ன நோக்கத்தோடு எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, யாருக்கு அந்த புக்கோட அர்த்தத்தை சரியாக சொல்ல முடியும்னா, அந்த புத்தகத்தை எழுதியவர் யாரோ அவரால் தான் சரியாக சொல்ல முடியும். ஏன்னா, author of the document is the good interpreter. இதுதாங்க உண்மை. வேதாகமத்தை எழுதினது தேவனுடைய ஆவியானவர். அவருக்கு தான் தெரியும் அவர் என்ன நோக்கத்திற்காக ஒவ்வொரு வசனத்தையும் எழுதினார் என்பது. அந்த அர்த்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் நாம் அந்த வசனங்களை நம்முடைய வாழ்விலே அத்தியாவசியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரிதான், ஒவ்வொரு வேதாகம புத்தகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது, ஒவ்வொரு கலாச்சாரிய பின்னணியில் எழுதப்பட்டது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நான் சொல்ல முடியும். நல்ல மேய்ப்பனை குறித்து தாவீது சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். மேய்ப்பனை மட்டும் சொல்லும் பொழுது அதே 23ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல என்ன சொல்கிறார்? தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்க 2 சொல்லியிருக்கிறாரு, உமது கோலு உமது தடி. இது இந்தியாவில் உள்ள மேய்ப்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னே வச்சிருப்பாங்க, ஒரே ஒரு கம்பு தான் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க தாவீது என்ன சொல்றாரு? 2 சொல்றாரு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்பதான் நம்ம கலாச்சார பின்னணியை தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல மேய்ப்பர்கள் 2 தடியை வச்சிருப்பாங்க. ஒண்ணு கோல், அதாவது ராட், இன்னொன்னு ஸ்டாஃப், தடி. ரெண்டும் 2 விதமான உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும். கோல் எதற்கு பயன்படுத்தப்படும்னா, டிசிப்ளின் பண்ண, அதாவது ஆடு வழி தவறி போச்சுன்னா அதை அடித்து திருத்துவதற்கு. அப்படி என்றால் தடி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் கைடன்ஸ், அதாவது வழி நடத்துதல். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை டிசிப்ளின் பண்றதும் கடவுள் தான், நம்மளை வழி நடத்துதலும் நம்முடைய தேவன் தான். இந்த ஹிஸ்டாரிக்கல், இந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் மேய்ப்பர்கள் எப்படி மந்தையை மேய்ப்பார்கள் என்பதை நாம் தெரிந்திருந்தால்தான் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மேய்ப்பர்கள் இப்படி 2 விதமான கோல் தடியை யூஸ் பண்ணுவதே கிடையாது, ஒரே தடி தான். அதுதான் சொல்லக்கூடியது. பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி சில நுணுக்கமான வரையறைகள் உள்ளது. அதன்படி நாம் படிக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக ஆவியானவர் எழுதினாரோ அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது 3 முக்கியமான ரூல்ஸை சொல்றேன். முதலாவது, நாம் வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர்
துணையோடு தான் நாம் படிக்க வேண்டும். மாம்சத்துல படிச்சீங்கன்னா அதன் அர்த்தம் மாம்சத்தில் தான் வெளிப்படும். ஏன்னா இதனுடைய ஆத்தர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய துணையோடு தான் நம் வேதாகமத்தை படிக்க வேண்டும். யோவான் 14 அதிகாரம் 24 வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதாவது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிற தகப்பன். அவர் நம்மளுக்கு போதிப்பார். இதனுடைய அர்த்தம் என்ன? இதோட பின்னணி என்ன? இதோட கலாச்சார பின்னணி என்ன? எல்லாவற்றையும் நம்மளுக்கு போதிப்பார். இரண்டாவதாக நாம் அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இன்னைக்கு நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசினார். இந்த வார்த்தையின் மூலம் என்னை தேற்றினார், என்னை வழி நடத்தினார், என்னை கண்டித்தார். அந்த நிச்சயத்தை நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக நாம் வாசித்தலோடு மட்டுமல்ல, தியானித்தலோடு மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ண வேண்டும். அதாவது பயன்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நான் டெய்லியே படிச்சுட்டே போற ஒவ்வொரு வசனத்து மூலம் தேவன் பேசுகிறார். நான் கீழ்ப்படுறது கிடையாது, பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இந்த மூன்றாவதாக சொல்லப்பட்ட விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். இந்த 3 ரூல்ஸை நம்ம மறந்து விடக்கூடாது. மீண்டும் அடுத்த வாரத்தில் இதன் தொடர்ச்சியை நாம் காணலாம். ஆமென்.